ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இன்னைக்கு ஒரு சூப்பரான மோமோஸ், நோ மைதா நோ வீட், ஜவ்வரிசி வச்சு ஒரு சூப்பரான மோமோஸ் பார்க்கலாம். ஜவ்வரிசியை நல்லா நாங்கள் கடாயில் போட்டு வறுத்து எடுத்துக்கோங்க. அது ப்ரௌனாவோ இல்லை கருப்பாவோ ஆகிடக்கூடாது. நல்ல ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா கிறிஸ்பியாக வறுத்து ஆறிட்ட பிறகு அதை மிக்சர் ஜாரில் ஆட் பண்ணி அதை நல்லா இந்த மாதிரி நீங்கள் பவுடர் பண்ணிவிட்டு அதை நீங்கள் ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கோங்க. ஜல்லடை இருக்கும் இல்லைங்களா, அதில் ஜல்லடிச்சு அது நல்லா இந்த மாதிரி சாஃப்டாக வரணும் பவுடர்ன்றதுக்காக அப்படி பண்ணிவிட்டு அது ஒரு மிக்சிங் பவுலில் ஆட் பண்ணிவிட்டு அதோட கூட சேர்த்து கார்ன்ஸ்டார்ச் இருக்குது இல்லைங்களா, அதையும் ஆட் பண்ணிக்கலாம். எல்லாத்தையும் ஆட் பண்ணி நம்ம கொஞ்சம் சால்ட்டு, இது இப்போ நம்ம சப்பாத்தி மாவு பிசைகிற மாதிரி பிசைய போகிறோம். அதுக்கேற்ற மாதிரி சால்ட்டு, கீ இல்லைன்னா எண்ணெய் எது வேணுமோ அதை ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி நீங்கள் சப்பாத்தி மாவு எப்படி பிசைவீங்களோ அதே மாதிரி நீங்கள் பிசைங்க. ஆக்சுவலாக சப்பாத்தியை நான் இந்த மாதிரி மாவு போட்டு எண்ணெய் போட்டு பிசைய மாட்டேன். என்னோடய ப்ரொசீஜரே அது வேறு. நான் தண்ணி ஊற்றினதுக்கப்புறம் தான் மாவு போட்டு பிசைவேன். இது நம்ம இப்படி செய்ய போகிறதுனால நான் இந்த ப்ராசஸில் இதை நான் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி எண்ணெய் தடவி மூடி போட்டு ஒரு சைடில் வச்சுருங்க. அது கொஞ்சம் சாஃப்ட் ஆகட்டும். அப்புறம் தனியாக ஒரு கடாயில் இப்போ நம்ம எக்கோட அந்த மசாலா செய்ய போகிறோம். அதுக்கு நிறைய ஆனியன்ஸ், ஒரு 2-3 ஆனியன் கட் பண்ணி வச்சுருக்கிறேன், அது போட்டிருக்கேன். அதோட இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் நீங்கள் நல்லா வதக்கணும். இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்ட பிறகு ஸோ நல்லா வதக்கிட்டு அப்புறம் இதோட காரம்னு பார்த்தீங்கன்னா இந்த பச்சை மிளகா மட்டும்தான், வேறு எந்த நீங்கள் ஸ்பைஸும் இது கூட நீங்கள் ஆட் பண்ண போகிறதில்ல. ஸோ பச்சை மிளகா எவ்வளோ வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி, பசங்களாம் சாப்பிட போகிறாங்கன்னா கொஞ்சம் கம்மி பண்ணிவிட்டு அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. அதோட தக்காளி பார்த்திங்கன்னா அந்த உள்ளே இருக்க விதை, அந்த தண்ணி இதெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு வெறும் மேலே இருக்கிற அந்த தோல் மட்டும் நீங்கள் நல்லா ஸ்லைஸ் பண்ணி கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. அதோட முட்டை ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஸ்க்ராம்பிள் பண்ணிக்கோங்க. விடாமல் கலர்னிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஆகிடும். அப்புறம் சால்ட்டு, பெப்பர் எவ்வளோ தேவைப்படுதோ அதுக்கேற்ற மாதிரி அதை ஆட் பண்ணி அதை ரெடி பண்ணி ஒரு சைடில் வச்சுட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் நம்ம கார்ன்ஃப்ளவர் மாவு ஆட் பண்ணி நம்ம ஆல்ரெடி பிசைஞ்சு வச்சுருக்கோம் இல்லைங்களா, இந்த ஜவ்வரிசியும் கார்ன்ஃப்ளவரையும், அது கொஞ்சம் இந்த மாதிரி உங்களுக்கு டைட்டாக தான் இருக்கும் பிகாஸ் அது ஜவ்வரிசின்றதுனால. பட் டேஸ்ட் வைஸ் சூப்பராக இருக்குங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். மைதா வீட்லாம் அந்தளவுக்கு இப்போ ஹெல்தியாக வர்றதில்லை. ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு கண்டிப்பாக எப்படி இருந்ததுன்னு நீங்கள் சொல்லுங்கள். இது நீங்கள் ஒரு எதனா ஷேப்பர் வச்சு கட் பண்ணிக்கோங்க பிகாஸ் அது ஷேப்லெஸ்ஸாக தான் வரும். ஏன்னா நம்ம அதை மோல்டு பண்ணணும். அப்போ ஷேப்லெஸ்ஸாக இருந்தால் நம்மளுக்கு அங்கங்கே ஓட்டே ஆயிரும். ஸோ அந்த மாதிரி இல்லாமல் மோல்ட் பண்ணுறதுக்காக எதனா ஒரு ரவுண்டாக இருக்கிற ஷேப் வச்சு ஷேப் பண்ணிவிட்டு உள்ளே ஃபில் பண்ணி இந்த மாதிரி எந்த ஷேப் உங்களுக்கு எப்படி மோமோஸ் வைக்கணுமோ அந்த மாதிரி நீங்கள் அதை ஷேப் பண்ணிவிட்டு இட்லி பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி தண்ணி கொதிக்கிற நேரத்தில் எடுத்து இந்த மாதிரி ஃபில் பண்ணி க்ளோஸ் பண்ணிடுங்க. லிட் க்ளோஸ் பண்ணிட்டிங்கன்னா வித்தின் 5 to 10 மினிட்ஸில் அது சூப்பராக வெந்துடுங்க. ஆல்ரெடி எல்லாமே நம்ம உள்ளே இருக்கிறதுலாம் வெந்தது தான். மேலே இருக்கிற அந்த மாவு தான் உனக்கு வேகணும். அது ஒட்டும். அதுக்கு கீழே நீங்கள் எண்ணெய் போட்டு க்ரீஸ் பண்ணிவிட்டு இதை வச்சிங்கன்னா ஈஸியாக இந்த மாதிரி உங்களால் எடுக்க முடியும். இந்த மாதிரி அழகாக எடுத்து பிளேட்டில் நீங்கள் சர்வ் பண்ணலாம். இதுக்கு நீங்கள் சைட் டிஷ்ஷாக ஒரு மயோனஸோ இல்லை நான் ஆல்ரெடி இதை பீட்சா சாஸ்ன்னு ஒன்று உங்களுக்கு ரெசிபி கொடுத்துருப்பேன். அதே சாஸ் தாங்க இதுவும். அந்த மாதிரி நீங்கள் செஞ்சும் இந்த மோமோஸோட நீங்கள் டிப் பண்ணி சாப்பிட்லாம். சூப்பரான ஒரு மோமோஸ் ரெடி, எக் மோமோ.